வணக்கம். புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை விரிவாக காண்பதற்கு முன்பு தலைப்புச் செய்திகளை காண்போம். முன்னாள் பிரதமர் ஜவஹர்லால் நேருவின் நினைவு தினம் புதுச்சேரி அரசு மற்றும் காங்கிரஸ் கட்சி சார்பில் அனுசரிப்பு. தமிழ்நாட்டில் இடைத்தேர்தல் தேவையில்லாத ஒன்று, அன்புமணி ராமதாஸ் விமர்சனம். சட்டமன்ற உறுப்பினர் நேருவின் பிறந்த நாள், காங்கிரஸ் முன்னாள் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன் நேரில் வாழ்த்து. இனி விரிவான செய்திகள். சட்டமன்ற உறுப்பினர் நேருவின் பிறந்த நாளை முன்னிட்டு காங்கிரஸ் முன்னாள் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன் நேரில் சென்று வாழ்த்து தெரிவித்தார். உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நேரு அவர்களின் பிறந்த நாளினை முன்னிட்டு முன்னாள் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான வைத்தியநாதன் அவர்களும் முன்னாள் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவரும் லாஸ்பேட்டை தொகுதியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான வைத்தியநாதன் அவர்களின் மகனும் கமலா குழுமத்தின் நிர்வாக இயக்குநருமான சின்மயன் வைத்தியநாதன் அவர்களும் நேரில் சென்று பொன்னாடை அணிவித்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். ஜவஹர்லால் நேருவின் நினைவு தினத்தை முன்னிட்டு அவரது சிலைக்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இந்தியாவின் முதல் பிரதமரான ஜவஹர்லால் நேரு அவர்களின் நினைவு தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி தகவல் மற்றும் விளம்பரத்துறை சார்பில் அஞ்சலி நிகழ்ச்சி அனுசரிக்கப்பட்டது. கடற்கரை சாலையில் உள்ள நேரு திடலில் அமைந்துள்ள ஜவஹர்லால் நேருவின் சிலைக்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் சிவக்கொழுந்து, ராஜவேலூர், ஏகேடி ஆறுமுகம், மோகன்தாஸ், நாராயணசாமி, சாய்ஜி சரவணகுமார், விக்னேஷ் கண்ணன், அழகானந்தம், ஐயப்பன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இந்த நிகழ்வில் பல்வேறு அரசு அதிகாரிகள் மற்றும் பொதுமக்களும் பங்கேற்று ஜவஹர்லால் நேருவின் நாட்டுப்பற்றையும் சேவைகளையும் நினைவு கூர்ந்தனர். முன்னாள் பிரதமர் ஜவஹர்லால் நேருவின் நினைவு தினம் காங்கிரஸ் கட்சி சார்பில் அனுசரிக்கப்பட்டது. முன்னாள் பாரத பிரதமர் ஜவஹர்லால் நேரு அவர்களின் நினைவு தினத்தையொட்டி புதுச்சேரியில் காங்கிரஸ் கட்சி சார்பில் அஞ்சலி நிகழ்ச்சி நடைபெற்றது. முன்னதாக காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் மாநில தலைவர் வைத்தியலிங்கம் தலைமையில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த ஜவஹர்லால் நேருவின் உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து கடற்கரை சாலை காந்தி திடல் எதிரே அமைந்துள்ள ஜவஹர்லால் நேருவின் சிலைக்கு மாநில தலைவர் வைத்தியலிங்கம், முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, முன்னாள் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன், முன்னாள் அமைச்சர் கந்தசாமி மற்றும் மாநில நிர்வாகிகள் பலர் மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினர். நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் பலரும் கலந்து கொண்டு முன்னாள் பிரதமர் ஜவஹர்லால் நேருவின் சேவைகளை நினைவு கூர்ந்தனர். மணப்பட்டு கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ மாரியம்மன் மற்றும் விநாயகர் ஆலயத்தில் சடல் உற்சவ திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. புதுச்சேரி மாநிலம் பாகூர் கொம்யூன் மணப்பட்டு கிராமத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ மாரியம்மன் மற்றும் விநாயகர் ஆலயத்தில் வரும் 29ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை 5 மணி அளவில் சடல் உற்சவ திருவிழாவை முன்னிட்டு நேற்று காலை அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகமாக பால், தயிர், தேன், பன்னீர், இளநீர், அபிஷேகத்தூள், பழ வகைகள் மற்றும் வாசனை திரவியங்கள் மூலம் சிறப்பு அபிஷேகங்கள் செய்து மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு மகா தீபாராதனை நடைபெற்றது. மேலும் வான வேடிக்கை, மேளதாளங்கள் முழங்க கரகம் வீதி புறப்பாடாகி அதனைத் தொடர்ந்து சன்னதி எதிரில் கூழ் ஊற்றுதல், குதிரை விடுதல் மற்றும் மாலை கும்பம் படைத்தல், இரவு சன்னதி எதிரில் உள்ள கொடிமரத்தில் கொடி ஏற்றுதல் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து இரவு மலர்கள் மற்றும் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட விநாயகர் மற்றும் அம்மன் வீதி புறப்பாடு நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை மணப்பட்டு கிராமவாசிகள், ஆலய நிர்வாகத்தினர், இளைஞர்கள், பெரியோர்கள் சிறப்பாக செய்திருந்தனர்.
கோடையில் கற்றல் கொண்டாட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகளுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டது. புதுச்சேரியில் புவிசார் குறியீடு பெற்ற சுடு களிமண் மூலம் டெரகோட்டா பொம்மைகள் செய்வது குறித்து பத்மஸ்ரீ விருது பெற்ற கைவினை கலைஞர் முனுசாமி மாணவ மாணவிகளுக்கு பயிற்சிகளை அளித்து வருகிறார். இதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி முருங்கம்பாக்கம் கைவினை கலைஞர்கள் கிராமத்தில் நடைபெற்ற கோடையில் கற்றல் கொண்டாட்டம் என்ற நிகழ்ச்சியில் கடலூர் மாவட்டத்தை சேர்ந்த 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை படிக்கும் மாணவ மாணவிகள் சுமார் 100க்கும் மேற்பட்டோர் இந்த பயிற்சி முகாமில் கலந்து கொண்டனர். பயிற்சியில் கலந்து கொண்ட மாணவ மாணவிகளுக்கு நம் வீட்டில் அன்றாடம் பயன்படுத்தப்படும் வீட்டு உபயோக பொருட்கள், சாமி சிலைகள், விலங்குகள், தாவரங்கள், பூ வகைகள் உள்ளிட்ட பல்வேறு வகையான பொம்மைகளை சுடு களிமண் மூலம் டெரகோட்டா பொம்மைகளாக உருவாக்குவது குறித்து பயிற்சி அளிக்கப்பட்டது. மாணவ மாணவிகள் ஆர்வமுடன் பொம்மைகளை செய்து பயிற்சி எடுத்துக் கொண்டனர். இதுகுறித்து மாணவிகள் கூறுகையில், கோடை காலத்தில் கற்றல் கொண்டாட்டம் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சுடு களிமண் மூலம் பொம்மைகள் செய்வதை கற்றுக்கொண்டது மிகவும் மகிழ்ச்சியான தருணமாக உள்ளது. தொடர்ந்து பல்வேறு பொம்மைகள், யானை, மீன்கள், சாமி சிலைகள் உள்ளிட்ட பல்வேறு பொம்மைகள் செய்தது மகிழ்ச்சியாக உள்ளது என்று தெரிவித்தனர். ஆசிரியர்கள் கூறுகையில், கோடை காலத்தில் மாணவ மாணவிகள் வீண் பிரச்சனைகளில் இருப்பதை விட இதுபோன்ற பயனுள்ள வகையில் கற்றுக் கொடுப்பது மகிழ்ச்சியாக உள்ளது. அனைத்து பெற்றோர்களும் மாணவர்களும் இதுபோன்ற கைவினை பொருட்கள் பயிற்சி முகாமை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொண்டார். சம்மர் டைமில் நிறைய ஏதாவது போய் இதாகிடுறாங்க, தண்ணியில் ஏறி குடத்தை வந்து இறந்து போயிடறாங்க. இந்த மாதிரி நிறைய பிரச்சனை. அதை வந்து இந்த நம்மளுடைய கடலூர் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டருக்கு தான் நான் நன்றி சொல்லணும். இந்த போன உடனே பார்த்தீங்கன்னா ஒரு 1000 குழந்தைகிட்ட இந்த மாதிரி கோடையில் கற்றல் கொண்டாட்டத்துக்காக வந்து நிறைய கற்றுக்கிட்டாங்க. அதெல்லாம் நிறையா உயிரிழப்பு வந்து தவிர்க்கப்பட்டது. இவங்களுடைய எக்ஸ்ட்ரா கரிக்குலர் வெயிட் ரொம்ப நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் ஆச்சு. நிறைய இதாக இருந்தாங்க, நல்ல நாலேஜ் ஆனாங்க. இது வந்து ஒரு நல்ல விஷயம். நம்மளுடைய பாரம்பரியம் வந்து அழிஞ்சிட்டே இருக்குது. அதை நியூ ஜெனரேஷன் கொடுக்குறோன்ற அந்த கான்செப்டில் அவங்க செஞ்சுருக்கிறாங்க. இந்த கடலூர் கலெக்டருக்கு வந்து நான் நன்றி சொல்கிறேன். இந்த குழந்தைங்களும் வந்து பார்த்தீங்கன்னா 7ஆம் வகுப்புலேருந்து எல்லா குழந்தைங்களும் வந்துருந்தாங்க. +2 படிக்கிற குழந்தைங்க வரைக்கும் வந்தாங்க. இன்றைக்கி வந்து இது வந்து ஒரு நல்ல ஒரு முன்னேற்றமானது. இது அந்த எல்லா மாநிலத்திலையும் செய்யணும். இது எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் இது கொண்டு போகணும். அது பாண்டிச்சேரியும் இந்த மாதிரி செய்தாக்கா நம்ம வந்து குழந்தைங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் இருந்தாலே வந்து ஒரு நல்லா இதாக இருப்பாங்க. எல்லாம் குழந்தைங்களாம் பார்த்தீங்கன்னா பார்த்தா வரும்போது தான் இருக்கிறாங்க. மண்ணை தொட்டவனையும் சரி, கிளாஸ் பெயிண்டிங்காக இருந்தாலும் சரி, பனை ஓலையும் சரி, எல்லாம் நல்லா செய்யும். கோகனட் ஷெல் எப்படி கட் பண்ணுறது எல்லாம் பண்ணாங்க. அது பேக்கரி ஐட்டத்தில் கூட நல்லா அவங்களே ஒரு ஐட்டெல்லாம் செய்கிறாங்க. அப்புறம் குதிரை ஏற்றம், வில்லு, இது அம்பு எறிதல், இது எல்லாமே நல்ல நல்ல விஷயம் எல்லாமே செய்கிறாங்க. அது இந்த வயசு கரெக்டான இதுதான். நான் 5ஆம் வகுப்புலேருந்து கொடுக்கணும்னு சொல்லுவோம் நம்ம. அதே மாதிரி அவங்க 6ஆம் வகுப்புலேருந்து எல்லா குழந்தைங்களும் வந்திருக்கிறாங்க. இப்போ 7ஆம் வகுப்பு போகிறாங்க, 8ஆம் வகுப்பு போகிற குழந்தைங்களாம் வந்திருக்கிறாங்க. இது ஒரு நல்ல விஷயம். நம்ம பாரம்பரியம் அழியாமல்னா இந்த டைமில் கொடுக்குறது ரொம்ப நல்லது. அரங்கனூரில் வடிகால் வாய்க்கால் அமைக்கும் பணியை சட்டமன்ற உறுப்பினர் மோகன்தாஸ் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் தெற்கு கோட்டத்தின் சார்பில் ஏம்பலம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அரங்கனூர் முதல் பாகூர் வரை உள்ள சாலையில் யூ வடிவ வடிகால் வாய்க்கால் அமைக்க 79,56,000 ரூபாய் மதிப்பீட்டில் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு பூமி பூஜை நடைபெற்றது. இவ்விழாவிற்கு ஏம்பலம் சட்டமன்ற உறுப்பினர் மோகன்தாஸ் தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியை தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் செயற்பொறியாளர் சந்திரகுமார், உதவி பொறியாளர் சரவணன், இளநிலை பொறியாளர் கலைச்செல்வன் மற்றும் ஒப்பந்ததாரர் என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் தொகுதி பொறுப்பாளர்கள் மற்றும் ஊர் முக்கியஸ்தர்கள், பெரியோர்கள், இளைஞர்கள் என பலரும் கலந்து கொண்டு நிகழ்ச்சியினை சிறப்பித்தனர். இலங்கை வவுனியா பல்கலைக்கழக மாணவர்களையும் இங்குள்ள பல்கலைக்கழக மாணவர்களையும் பரிமாறக்கொள்ளும் புரிந்துணர்வு ஒப்பந்தங்களில் ஈடுபட உள்ளதாக இலங்கை வவுனியா பல்கலைக்கழக துணைவேந்தர் அற்புதராஜா தெரிவித்துள்ளார். புதுச்சேரி தமிழ்ச்சங்கத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த இலங்கை வவுனியா பல்கலைக்கழக துணைவேந்தர் அற்புதராஜா அரசுமுறை பயணமாக மே 24 முதல் வரும் 31ஆம் தேதி வரை எங்கள் குழுவினர் பல்வேறு உயர்கல்வி நிறுவனங்களை பார்வையிட்டு அங்குள்ள பேராசிரியர்களிடம் பேசியும் பல்வேறு புதிய அனுபவங்களை பெற்று வருகிறோம்.
மேலும் எங்கள் பல்கலைக்கழகம் மாணவர்களையும் இங்குள்ள பல்கலைக்கழக மாணவர்களையும் பரிமாறக்கொள்ளும் புரிந்துணர்வு ஒப்பந்தங்களில் கையொப்பமிட்டு முயற்சியில் ஈடுபட்டுள்ளோம். வேலூர் விஐடி பல்கலைக்கழகத்தை எங்கள் குழு பார்வையிட்டுள்ளோம். மேலும் புதுச்சேரி தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தையும் பார்வையிட்டும் இங்குள்ள புதிய படிப்புகள் வாய்ப்புகள் குறித்து தெரிந்து கொண்டும் மேலும் விஐடி சென்னை வளாகத்தையும் பார்வையிட உள்ளோம். இந்த பல்கலைக்கழகத்தில் எந்த துறைகளில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்து கொள்ளலாம் என்பதை எங்கள் அரசின் அனுமதியை பெற்று செய்து கொள்வோம். மேலும் சென்னை செல்லும் போது ஐஐடி மெட்ராஸுடன் பொதுவான நிர்வாகம் மற்றும் அகாடமி விஷயங்களை புரிந்துணர்வு செய்து கொள்வோம். இதற்கு ஏற்கனவே எங்கள் அரசு அனுமதி அளித்துள்ளது. வவுனியாவில் எங்கள் பல்கலைக்கழகம் சுமார் 1500 ஏக்கர் பரப்பளவில் உள்ளது. மேலும் இலங்கையில் உள்ள பல்கலைக்கழகங்களில் தர வரிசையில் 26வது இடத்தில் எங்கள் பல்கலைக்கழகம் இருந்து வருகிறது என கூறினார். இந்த செய்தியாளர்கள் சந்திப்பின் பொழுது புதுச்சேரி பல்கலைக்கழக இயக்குனர், ஓய்வு பெற்ற பேராசிரியர் பஞ்ச் ராமலிங்கம், தமிழ்ச்சங்க தலைவர் பி முத்து, செயலாளர் சீனு மோகன்தாஸ் ஆகியோர் உடனிருந்தனர். முதலமைச்சர் விஜய் மக்கள் விருப்பத்திற்கு எதிராக சட்டமன்ற உறுப்பினர்களை ராஜினாமா செய்ய வைத்து தமிழக வெற்றி கழகத்தில் இணைத்திருப்பது ஜனநாயக படுகொலை என்றும் தமிழ்நாட்டில் இடைத்தேர்தல் தேவையில்லாத ஒன்று என்றும் அன்புமணி ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார். விழுப்புரம் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் தன்ராஜ் இல்லத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அன்புமணி ராமதாஸ் தமிழ்நாட்டில் எதிர்க்கட்சியில் உள்ள 4 சட்டமன்ற உறுப்பினர்களை ராஜினாமா செய்ய வைத்து உடனடியாக தாவேகாவில் இணைத்துக் கொண்டது ஜனநாயக படுகொலை. இதை வன்மையாக கண்டிக்கிறோம் என குறிப்பிட்டார். முதலமைச்சர் விஜய் மக்கள் விருப்பத்திற்கு எதிராக சட்டமன்ற உறுப்பினர்களை திடீரென ராஜினாமா செய்ய வைத்து தாவேகாவில் இணைத்திருப்பது ஒரு மோசடி என்று தெரிவித்த அன்புமணி, தமிழ்நாட்டில் தேவையில்லாத இடைத்தேர்தல், தேர்தலில் போட்டியிட்டால் ராஜினாமா செய்த 4 வேட்பாளர்களும் படுதோல்வி அடைவார்கள் என்று தெரிவித்தார். இடைத்தேர்தலில் தேவைப்பட்டால் எதிர்க்கட்சிகள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து ஆளும் கட்சி வேட்பாளருக்கு எதிராக ஒரு பொது வேட்பாளரை அறிவிப்போம் என்று குறிப்பிட்ட அவர், இந்த சூழ்நிலைக்கு எங்களை தள்ள வேண்டாம், இதை தமிழ்நாடு மக்கள் விரும்பவில்லை, இது குதிரை பேரத்தை விட மோசமானது என சாடினார். விஜய் ஆட்சியில் ஓரளவிற்கு நல்ல அதிகாரிகளை நியமனம் செய்துள்ளது. விவசாய கடன் முதற்கட்ட தள்ளுபடி, இப்படி பல விஷயங்கள் வரவேற்கத்தக்கது என்று குறிப்பிட்ட அன்புமணி, சமூக நீதி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும், அப்போது மக்களின் நிலை தெரிய வரும், அதன் பேரில் கல்வி கடன், வேலை வாய்ப்புகள் கொடுங்கள், இதில் கவனம் செலுத்துங்கள், அதை விட்டுவிட்டு ஜனநாயகத்திற்கு முரணான செயலில் ஈடுபட வேண்டாம். அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களை ராஜினாமா செய்து கட்சியில் இணைப்பது இது குதிரை பேரத்தை விட மோசமானது. மரகத குமரவேல் இனி மதுராந்தகம் தொகுதிக்குள்ளே செல்ல முடியாது, மக்கள் அவரை விடமாட்டார்கள் என்று தெரிவித்தார். காவல்துறை அதிகாரி அருண் மீது பல புகார்கள் உள்ளது. அவரை லஞ்ச ஒழிப்பு இயக்குநராக நியமித்ததை முதலமைச்சர் விஜய் பரிசீலனை செய்ய வேண்டும். TKS மேகதாது அணை கட்டுவோம் என தெரிவித்த நிலையில் மேகதாது விவகாரத்தில் அனைத்து கட்சி கூட்டத்தை முதலமைச்சர் விஜய் கூட்ட வேண்டும். மேகதாது அணை கட்டக்கூடாது என்று வலியுறுத்திய அவர், அதிமுகவில் நடப்பது உட்கட்சி விவகாரம், அதில் நாங்கள் தலையிட விரும்பவில்லை என்று தெரிவித்தார். முதலமைச்சர் விஜய் அவர்கள் நேர்மையான முறையிலே ஆட்சி தருகின்றோம் என்று உறுதியேற்று 3 வாரங்களாக தமிழ்நாட்டிற்கு திட்டங்களை அறிவித்திருக்கிறார். இந்த நேரத்திலே மக்களுடைய விருப்பத்திற்கு எதிராக, அதுவும் எதிர்க்கட்சி 4 சட்டமன்ற உறுப்பினர்களை எந்த காரணமின்றி திடீரென்று வெற்றி பெற்ற 20 நாட்களில், இன்னும் சொல்ல போனா என் விரல்ல இன்னும் அந்த மை போல, ராஜினாமா செய்து அடுத்த 10 நிமிடத்தில் ஆளும் கட்சி தாவேகாவில் இணைத்துக் கொள்வது இது ஒரு மோசடி. ஜனநாயக படுகொலை மட்டுமில்லை, ஒரு மோசடி. நாங்கள் மட்டுமில்ல, தமிழ்நாடு மக்கள் விரும்பவில்லை. கோடிக்கணக்கான இளைஞர்கள் ஒரு மாற்றம் வர வேண்டும் என்ற நோக்கத்திலே முதலமைச்சர் விஜயை வெற்றி பெற வைத்தார்கள். அந்த இளைஞர்களுடைய நம்பிக்கைக்கு எதிரான ஒரு செயல் இது. நேர்மையான முறையில் ஆட்சி செய்வது கிடையாது. இது குதிரை பேரத்தை விட மோசமான. தமிழ்நாடு இது போன்ற ஒரு சூழலை பார்த்தது கிடையாது. புதுச்சேரியில் ஆட்சி அதிகாரத்தில் தொடர்ந்து புறக்கணிக்கப்படும் மீனவ சமுதாய மக்களுக்கு நியமன சட்டமன்ற உறுப்பினர் பதவி வழங்க வேண்டும் என மீனவ பிரதிநிதிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரி மாநிலத்தில் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு முதலமைச்சர், அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் பதவியேற்றுக் கொண்டனர். இந்த நிலையில் நியமன சட்டமன்ற உறுப்பினர்கள் தேர்வு செய்ய இருப்பதினால் மீனவர்களுக்கு ஒரு நியமன சட்டமன்ற உறுப்பினர் பதவி வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து வீராம்பட்டினத்தில் மீனவர்கள் சார்பில் பத்திரிகையாளர் சந்திப்பு,
செங்கழு நீரம்மன் கோவில் வளாகத்தில் நடைபெற்றது. அதில் காலாப்பட்டு முதல் மூர்த்திக்குப்பம் வரையுள்ள கடற்கரை பகுதியில் மீனவ கிராமங்கள் உள்ளன. இந்த நிலையில் ரிசர்வ் தொகுதி இருப்பது போல மீனவர்களுக்கான தனி தொகுதியும் ஒதுக்கிட வேண்டும். பொறியாளர்கள், பட்டதாரிகள், மருத்துவர்கள், பல்வேறு வகையான உயர் பொறுப்புகளில் உள்ள மீனவர்களும் சமுதாயத்தில் உள்ளனர். இந்திய அரசியலமைப்பு சட்டமானது ஏழை எளிய மக்களுக்கும் எழுத்தாளர்கள், கலைஞர்கள், மகளிர்கள், சமூக ஆர்வலர்கள் உள்ளிட்டவர்களும் பயன்பெறும் வகையில் நியமன சட்டமன்ற உறுப்பினர்கள் பங்களிப்பை பெறுவதற்கான வழிமுறைகளை செய்துள்ளது. ஆகவே ஜனநாயகத்தின் உண்மையான அரசியல் தன்மையுடன் புதுவை மாநில மீனவ சமூக மக்களுக்கு நியமன சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ஒதுக்கிட வேண்டும் என கோரிக்கை வைத்தனர். ரொம்ப காலமாக இந்த மீனவ சமுதாயத்திற்கு நிலையான ஒரு எம்எல்ஏக்களை உருவாக்க முடியும். காரணம் எங்களோட பொருளாதார சூழ்நிலை. நாங்கள் பொருளாதாரம் ரொம்ப பின்தங்கிய சூழ்நிலை எங்களால் மற்ற அரசியல்வாதி மாதிரி ஒரு அரசியல் பங்களிப்பு கொடுக்க முடியும். நிறைய கிராமங்கள் கடற்கரை பதிவு கிராமங்கள் யாராலுமே இது வரைக்கும் ஒரு அடுத்தடுத்து ஒரு எம்எல்ஏ வர முடியும். நாங்கள் வேற ஆளுக்கு தான் ஓட்டு போடுறோம். காலங்காலமாக நடக்கிறது. அதே மாரி ஒரு பெரிய அரசியல் கட்சி தலைவர்கள் அரசியல் கட்சியில் வேலை செஞ்சாலும் யாரும் எங்களுக்கு சீட்டு கொடுக்க மாட்டாங்க. இது காலங்காலமாக நடந்து வருது. எனக்கு ஒரு 40 வயசு வயசாயிடுச்சு. இது வரைக்கும் ஒரு நிரந்தர அரசியல்வாதியை எங்களால் நான் பார்த்து இருக்கிறோம். இது மாற்றம், இந்த நிலைமை மாறணும். புதுச்சேரியில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரணும்னு ஒரு முழு முயற்சியாக நான் வந்து செயல்பாட்டை கொண்டு இருக்கேன். அதேமாதிரி எலெக்ஷன் கொண்டு போச்சு ஆட்சி வந்து போகிறாங்க. இப்பயும் வந்து ஞாபகம் டைமில் வேக்கண்ட் இருக்குது. அந்த வேக்கண்டை வந்து ஃபில் பண்ணனாக்கா எங்கள் மீனவர்கள் தான் ஃபில் பண்ணுறது தகுதி எனக்கு கொடுக்கணும். மீனவர் அதாவது கடற்கரை பகுதியில், புதுச்சேரி மாநிலத்தில் கடற்கரை பகுதியில் எந்த பகுதியில் யாராக கவர்மெண்ட் சூஸ் பண்ணுவோம். அவங்க அரசியல் கட்சி ஆட்களாகவே இருக்கணும். அதெல்லாம் தப்பு இல்லை. பிஜேபியாரங்க தான் என்ஆராக இருக்குது. யாருக்காவது ஒரு ஆளுக்கு அவர் கட்சி சார்ந்த ஒரு மீனவருக்கு அந்த வாய்ப்பு இந்த சமுதாயம் சார்பாக நான் கேட்கிறேன். யாரும் ஒரு தனிப்பட்ட ஒரு ஆளை வந்து பர்டிகுலராக இவங்க அவங்களுக்கு கேட்க வரல. அவங்களுக்கு ஒரு ரூல் இருக்கும். இதுதான் கொடுக்கணும், இது கூட ரூல். அந்த ரூல் பிரகாரம் அதை மீனவருக்கு ஒரு ஆள் கொடுத்தா நல்லா இருக்கும். இந்த சபையில் நான் சொல்ல வரேன். மீண்டும் தலைப்புச் செய்திகள். முன்னாள் பிரதமர் ஜவஹர்லால் நேருவின் நினைவு தினம் புதுச்சேரி அரசு மற்றும் காங்கிரஸ் கட்சி சார்பில் அனுசரிப்பு. தமிழ்நாட்டில் இடைத்தேர்தல் தேவையில்லாத ஒன்று, அன்புமணி ராமதாஸ் விமர்சனம். சட்டமன்ற உறுப்பினர் நேருவின் பிறந்த நாள், காங்கிரஸ் முன்னாள் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன் நேரில் வாழ்த்து. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜானகி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சியின் சமூக வலைதளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.